கூகுள் பிக்சல் 9 இந்த ஃபோனு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிற என் ப்ரைமரி ஃபோன் இதுதான் இதுக்கப்புறம் யூடியூப் கண்டென்ட்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை வாங்கினேன். உண்மையாலே ஃபோன் ஒர்த்து. ஆனால் இப்போ நான் இந்த ஃபோனை செல் பண்ணுறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறையா இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை வாங்குறதுக்கான முக்கியமான விஷயம் காம்பேக்ட் சைஸு, ஹேண்ட் கலரு அண்ட் கம்ஃபர்ட். ஃபஸ்ட்டு விஷயம், ஏன் இந்த ஃபோனு நிறைய பேர் பிடிச்சிருக்கு, ஏன் காம்பேக்ட் ஃபோன் மேலே எல்லாருமே இவ்வளோ ஆர்வம். பிக்சலோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எந்த லெவலில் இருக்கும்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த ஃபோன் கையில் கொடுக்கும்போது இந்த வால்பேப்பரை பார்த்தேன். இந்த வால்பேப்பருக்காக கூகுள் பிக்சல் நான் வாங்கினேன். இது ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்கும், பட் ஆனால் வாங்கினேன். அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்குமே அதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அதோட எப்படி சொல்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சரி, எந்த விதத்துலையுமே அது அவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நடுவில் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க, காணா போயிட்டாங்க, பட் திரும்பியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. பிக்சல் 9லேருந்து சரியான கம்பேக். இப்போ பிக்சல் 10 கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஆனால் அதில் அல்ட்ரா வைடு வந்து கம்மி பண்ணிட்டு டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்ன மாதிரி யூடியூப் கண்டென்ட் வ்ளாக் பண்ணுறவங்களுக்கு அல்ட்ரா வைடில் 4K 60 fps எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் பிக்சல் 9. அதுவும் பிக் பில்லியனில் 40,000 வாங்கினவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, அது மிகப்பெரிய ட்ரீட்டு. ஏன்னா 75,000 80,000 ஒரு ஃபோனை வந்து நீங்கள் பிக் பில்லியனில் ஒரு 40,000 வாங்கும்போது அது சொல்ல வார்த்தையே இல்லை. சரி, ஓகே. இல்லை என்ன நல்லா ப்ரோஸ் இருக்குது, நல்லா கான்ஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. நான் இந்த ஃபோனில் வந்து மேட் ஸ்கின் தான் ஓட்டியிருக்கேன், டெம்பர் ஓட்டில். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து டெம்பரோட ஸ்கின்னில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நான் இந்த ஃபோன் அடிக்கடி கீழே போட மாட்டேன். கீழே போகிறவங்க தயவுசெய்து இந்த ஃபோனை வந்து டெம்பர் ஓட்டுங்க, ஸ்கின்னு வேணாமா நண்பர்களே. அதர்வைஸ் பார்க்கும்போது ஃபோனோட சைஸு ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த அடிக்கடி ஃபோன் மாதிரி ரன்னிங்கில் வந்து காலேஜ் பேசுகிறவங்களுக்கு அப்படி அவாய்ட் பண்ணுறங்க. பட் கால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிங்கிள் ஹேண்டில் கை பிடிச்சி ஃபோன் பேசுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பீக்கர் இயர்பீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பெசிலும் எனக்கு பிக்சல் 8ஓட 9 வந்து உண்மையில எல்லாம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் இந்த காம்பேக்ட் செக்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S சீரிஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதை விட்ட ஜியோமி ப்ரீமியம் யூஸர் வந்து ஜியோமி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த யூசர் இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு இல்லை ஃபோனில் சொல்கிற அளவுக்கு அதில் கிடையாது. பட் ஆனால் வந்து சாம்சங்லாம் இருக்கும். பட் ஆனால் சார்ஜ் ஃபோட்டோஸ் எம்ஏஹெச் பேட்ரி மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் ஆனால் இதே ஃபோன் சைஸில் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது ஸ்பீக்கர் நல்ல இயர் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் நீங்கள் கரெக்டாக பேட்டரி ஆப்டிமைஸ் மோட்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் 5 to 6 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. நான் வந்து பேட்டரி மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் ஆப் இருக்குல்ல, அது எது வேணுமோ அதை தவிர நான் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், பேட்டரி யூசேஜ் பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 20 ஆப் இருக்கும். நான் 20 ஆப் குறையாமல் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆப் தான் நம்மளுக்கு. நான் டெய்லி யூசேஜில் என்ன இருந்தாலுமே எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்க்ரீன் டைம் பாருங்கள், கண்டிப்பாக நான் யூடியூப் யூஸ் பண்ணுவேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன், எல்லாமே யூஸ் பண்ணுவேன். பட் அப்பப்போ இந்த ஸ்க்ரீன் டைமாக பேக்ரவுண்டை ரொம்ப தப்பாக காட்டுது. பட் இந்த அளவுக்கு அது கிடையாது. ஓகே, ஃபோன் டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனோட பெசில் வந்து ரொம்ப மினிமலாக கொடுத்துருப்பாங்க. அதாவது ரொம்ப ஸ்லிம் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஓகே. கேமரா பம்புக்கு ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது, பேஸ்ட் ஆன் யூசர். பட் பிக்சல் 9ல் டெலிஃபோட்டோ கிடையாது, பட் 2x ஷார்ட்ஸ் ஓகே. பிக்சல் 10ல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த லைவாக ஓடுற வால்பேப்பர் நான் அது மிகப்பெரிய கிரேசிங்க, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதர்வைஸ் பார்க்கும்போது பிக்சலோட அந்த பில்ட் அண்ட் குவாலிட்டி கலர்ஸ் வந்து நான் என்ன ரேட்டிங் கொடுக்க சொன்னால் உண்மையிலே 5.5 கொடுப்பேன். 5க்கு 5.5 கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பில்டு குவாலிட்டியும் நல்லா சூப்பரமான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியில் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ். எனக்கு எந்த விதமும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெட்ஒர்க் நம்ம லாஸ்ட்டாக வைக்கல, அது மிகப்பெரிய டாபிக். உங்களுக்கு இந்த ஃபோனோட கேமரா வீடியோஸ் வந்து குறை சொல்லவே வேணாம். நான் பிக்சல் நிறைய பேர் வாங்குற காரணமே அதுக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதில் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. இது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோட சாம்பிள்ஸு அது எல்லாமே ரொம்ப நேச்சுரல் லுக்காக கொடுக்கும். அந்த ஆட்மி ஷார்ட்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோ குவாலிட்டி வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் வந்து ஒரு 4K 60 fpsல உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு கையில் புல்லட் ஓட்டிட்டு அப்படி பண்ணக்கூடாது தான், தப்பு தான். பட் ஆனால் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு நான் ஒரு கிம்பிள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த லெவலில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஸ்பீட்? ஆக்சுவலாக ஒரு லைட் ஸ்பீடு தான், பட் ஆனால் உங்களுக்கு 60 fpsல 4K எடுக்கிறேன். ஸ்டெபிலிட்டிலாம் நான் வந்து சான்ஸே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸில் தாறுமாறாக இருக்கும். பேக்கில் இருக்கிற வீடியோ சரி, ஃபோனில் இருக்கிற வீடியோ சரி, ரெண்டுமே எல்லாம் பண்ணியிருப்பாங்க. 2x வரைக்கும் நல்லா பிக்சலோடையும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் செல்ஃபியும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை.
உங்களுக்கு அல்ட்ராவேலையும் உங்களுக்கு 4K 60 வீடியோ எடுத்துக்கலாம். பிரைமரி கேமரா எடுத்துக்கலாம், 2xலேயே வரும். ஆனால் ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60 வீடியோ எடுத்துக்கலாம். ஹை கைஸ், இப்போ நத்திங் 3ல எடுக்கிற நத்திங் 3 உடனடியாக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். Pixel 9ல தான் நத்திங் வீடியோ எடுக்கிறேன். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வருது நெட்வொர்க் என்ன பிரச்சனைனா, இந்த ஏர்டெல் சாவடிக்குதுங்க போட்டு. ஜியோ வந்து தான் பிக்சல் இஷ்யூ இருக்கும், பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஏர்டெல் போட்டு ரொம்ப சாவடிக்குது. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு செகண்ட் ஃப்ளோர் இருக்கீங்க, ஒரு படியில் இருக்கிறீங்க, அப்போ நெட்வொர்க் கிடைக்க மாட்டுது. ஒரு இடத்துல இன்டர்நெட் கிடைக்கும், கொஞ்சம் உள்ளே வரீங்கன்னா நெட்வொர்க் கிடைக்க மாட்டுது. இந்த ஒரு 5Gயை ஒரு அன்லிமிட்டெட் ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணவே முடியலங்க. ஒரு என்ஜாய் பண்ண முடியல. டக்குன்னு ஏதோ ஒரு படம் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு ஹாட் ஸ்டார் ஃப்ளிக்ஸ் நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கணும். எனக்கு உண்மை புரியல, இது எந்த காலத்தில் இருக்கும்னு மாதிரி இருக்குது. ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்காங்க நெட்வொர்க். நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். நான் நத்திங் குறை சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு அது மட்டும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ ஒரு YT மியூசிக்கில் ஒரு ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்டு கேட்குறோன்னா, ஜஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது பாட்டு கட் ஆகுது. அப்போ எவ்வளோ டென்ஷன் ஆகும்னு நினச்சிக்கோங்க, எந்த அளவுக்கு நெட்வொர்க் மோசமாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அது கண்டிப்பாக வரப்பட்ட அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது ஒரு ஃபோனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நெட்வொர்க் தாங்க. தயவுசெய்து பிக்சல் நீங்கள் நெட்வொர்க் அப்டேட் பண்ணியே ஆகணும். அது பண்ணால் மட்டும்தான். இல்லைனா கண்டிப்பாக ஃபோன் வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை வேணால் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக நான் ஃபோனை வேணான்னு சொல்கிறது 3 காரணத்தில் இது ஒரு காரணம். மிகப்பெரிய ப்ளஸ், இந்த ஃபோனில் அல்ட்ராசோனிக் இருக்குது, 7 வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேமரா பம்ப் ரொம்ப உங்களுக்கு பெசில் கம்மி பண்ணியிருக்காங்க. 40 MP பிரைமரி கேமரா, 40 MP அல்ட்ரா வைட் கேமரா சூப்பராக இருக்குது. ஃபோன் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஃபோட்டோஸ் இமேஜ் பேட்டரி நல்லா இருக்குது. மேக்ஸிமம் 5 to 6 ஹவர்ஸ் தாராளமாக சுட்டி நிற்கிது. நீங்கள் பேட்டரி ஆப்டிமைஸ்மெண்ட்லாம் போட்டு தேவையில்லாத ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் PUBG ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாலாக நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டரி சூப்பராகவே இருக்குது. ஏன்னா அது செகண்டரி ஃபோனை தான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம இந்த ஃபோனில் கேம் ஆட முடியாதுன்னா கண்டிப்பாக கேம் ஆட முடியாது. கேமிங்கான ஃபோன் இது கிடையாது. ஒரு குட் லுக் கேமரா, ஒரு காம்பேக்ட் ஃபோனு, ஒரு பெட்டர் பேட்டரி, ஒரு கால் குவாலிட்டி சொல்லும்போது கால் மைக்கு மியூசிக்ஸ் மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. ஆனால் டிஸ்பிளே இந்த வாட்டி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் தயவுசெய்து சொல்கிறேன், நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது. நெட்வொர்க்கு கால்ஸ் அடிக்கடி வரவங்களே இந்த ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணின்னு சொல்ல மாட்டேன். அடிக்கடி உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகிற விஷயம்லாம் இருக்குது. லைட்டாக அப்பப்போ எனக்கு பக் இருந்துச்சு, அது ஆரம்பத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 7 வருஷம் ஃபோன் அப்டேட் கொடுத்துருந்தாலும் 7 வருஷம் வரைக்கும் இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நிறைய விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது சார்ஜிங் டைமு இம்சங்க. இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு 1 hour 40 நிமிஷம் 1 hour 30 நிமிஷம்லாம் டென்ஷன் ஆகுது. கூட இருக்கிறவங்களாம் ரியல்மியில் 100% சார்ஜ் 35 minutes போட்டு போயிட்டே இருக்கான். என்னடா ஃபோனுனா GTன்றான். டேய் எங்கடா இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது உலகம். அப்படின்ற காலத்தில் ரொம்ப ஸ்லோ சார்ஜ். பட் ஆனால் எந்தளவுக்கு சார்ஜிங் கவுண்ட் கம்மியாக போகிறீங்களோ, எந்தளவுக்கு பேட்டரி உங்களுக்கு ஸ்லோவாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும், அந்தளவுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு பேட்டரி வைஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, கேமரா பார்த்தாச்சு, டிஸ்பிளே பற்றி பார்த்தாச்சு. டிஸ்பிளே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லையும் சரி சூப்பராக இருக்குது. நான் வந்து மேட் ஸ்கிரீன் ஓட்டியிருக்கேன். கண்டிப்பாக டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்க டல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஐயோ தெரியுதா, எங்கேயுமே லாகிங் எந்த விஷயமே கிடையாது. இவன் வந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் 888 எந்தளவுக்கு ஒரு ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணமோ அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங். ஓகேங்க, நீங்கள் கேமரா பார்த்துருப்பீங்க, டிஸ்பிளே வைஸ் பார்த்துருப்பீங்க, சார்ஜிங் டைம், பேட்டரி எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் வந்து ப்ளீஸ் நெட்வொர்க்கு தயவுசெய்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபோனை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஃபோனை ஃபஸ்ட்டு குயிட் பண்ணுற காரணம் நெட்வொர்க்கு. ரெண்டாவது குயிட் பண்ணுற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ஒரு 1 hour 40 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு செகண்டரி ஃபோனாக ஒரு யூஸ் பண்ணுறீங்க, பிரைமரி ஃபோனாக ஒரு ஃபோன் ரஃப் யூஸ் பண்ணுவீங்க. நான் வந்து ஒரு யூடியூப் கண்டென்ட் பண்ணுறேன், வீடியோ பண்ணுறீங்க, எடிட்டிங் பண்ணுறீங்க, ஒரு 20-25 ஆப் எப்பவுமே பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்குன்றவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. நான் அந்த மாதிரி யூஸர் தான். எனக்கு இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சு தான் வாங்கினேன். பட் நல்ல ஃபோன் தான், நான் குறை சொல்ல விரும்பல. இருந்தாலும் அந்த மாதிரி யூஸரே இதை அவாய்ட் பண்ணுறேங்க. ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணலாம், இல்லை பிரைமரி ஃபோன் யூஸ் பண்ணால் கால்ஸ் மெயில்ஸு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ சப்போ எடுப்பீங்க, ஒரு வீடியோகிராஃபி ஃபோட்டோக்களுக்கு ஓகே. பட் தயவுசெய்து கேம் ஆடுறவங்க, இன்ஸ்டா யூஸ் பண்ணுறவங்க, ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களா இந்த ஃபோன் அவாய்ட் பண்ணுறாங்க. ஹீட்டிங் யூஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு Pixel 8 Proவோட இது நல்லாவே ஹீட்டிங் யூஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருசான ஹீட்டிங் யூஸ் நான் இல்லை நோட்டீஸ் பண்ணல. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பிக் பில்லியனில் 40K வந்துச்சு. அப்போ 80,000 கொடுத்து வாங்கலாம், வயிறு எரிச்சல் எப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி தாங்க இருந்தது. நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது பேட்டரி வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் ஃபுல் பண்ணுங்க, டைம் என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. நான் ஒரு 10% சார்ஜ் வச்சிருக்கேன். ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயத்தை கூப்பிட்றாங்க, நான் பவர் பேங்க் தருந்தாங்க. அந்த பவர் பேங்க் 2 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணுறேன். அப்போ பார்த்துக்கோங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அவுட்டோரில் உட்காந்துட்டு ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம ரிச்சாக இருக்குங்க. ப்ரோ எக்ஸல் கிடையாது, பட் ஆனால் 90% கிட்ட எனக்கு தெரிஞ்சு பெட்டராகவே இருக்குது. பேஸ் பாருங்கள், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது ஸ்பீக்கர் எந்த விதமே குறை கிடையாது. தாராளமாக வாங்கலாம். படம் பார்க்குறதுக்கு, சாங்ஸ் கேட்குறவங்களுக்கும், ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஸ்பீக்கர் வந்து டாப் நேச்சுங்க. பிக்சலில்
ரொம்ப 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 பிடிச்சது இந்த ஆப்டிக் ஃபீட்பேக்குங்க. என்ன ஃபஸ்ட் கிளாஸாக திரும்ப இருக்கும் இந்த ஆப்டிக் ஃபீட்பேக்கு. சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ஆண்ட்ராய்டு எல்லா ஃப்ளாஷிப் ஃபோனோட பிக்சலில் வந்து ஆப்டிக் ஃபீட்பேக் டாப் நாச். நான் அந்த ஃபோனோட முக்கியமான கேமரா எனக்கு அல்ட்ராவேல 4K 60fps ஸ்டெபிலிட்டி மோடு தாறு மாறாக இருக்கும். அப்புறம் ஹாப்டிக் ஃபீட்பேக் அண்ட் 7 years OS அப்டேட் அண்ட் காம்பேக்ட் சைஸ். அதர்வைஸ் பார்க்கும்போது ஒரு பியூட்டிங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து நீங்கள் ஒரு ஃபோனை கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 10ல் ஒரு 2 பேராவது அந்த ஃபோன் என்ன ஃபோன் கேட்டுருவாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. டிஃபால்ட்டாக ஃபோன் வச்சுருன்னு கேட்க மாட்டாங்க. பட் அதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் போடணும். கேஸ் வைஸ் பார்க்கும்போது கேஸ் லிங்க் அனுப்ப விரும்பல. நீங்கள் லோக்கல் இஎம்ஐ ஷாப்பில் தயவுசெய்து ஃபிட் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் ஆன்லைனில் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஓகே, பை கைஸ்.